வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், இன்றைக்கு மே 27, 2025 கனடாவின் அரசியல் வரலாற்றிலேயும் பொது விடயங்களிலேயும் முக்கியமான நாள். ஏனென்றால் எலிசபெத் II மகாராணியாருடைய கனேடிய பாராளுமன்ற உரைக்கு பிறகு இன்றைக்கு ஐக்கிய ராச்சியத்தினுடைய முடிக்குரிய மன்னர் சார்லஸ் III அவர்களுடைய உரை பாராளுமன்றத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அது சிம்மாசன உரை. செனட் சேம்பரில் இருக்கிற தோன் என்று சொல்லப்படுகின்ற அதிலிருந்து சிம்மாசனத்தில் இருந்து தான் அவர் உரையாற்றி இருக்கின்றார். அவருடைய பாரியார் சகிதம், கபிலா சகிதம். பார்ப்போம் அந்த உரையினுடைய சாராம்சங்கள் என்ன, எது பற்றி அவர் கோடிட்டு சொல்லியிருக்கிறார், என்னென்ன விடயங்கள் இதன் மூலம் கனடா மக்களுக்கு எதிர்காலத்திலே நன்மைகள் பயக்க இருக்கின்றன, கனடாவினுடைய எதிர்கால இலக்குகள் என்ன, மக்களுடைய வாழ்வாதார எழுச்சிக்கு இது ஏதாவது வழிவகை சேர்க்கின்ற விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதா, பணவீக்கத்தை நிவர்த்தி செய்கின்ற விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதா, பொருளாதார வளர்ச்சிக்குரிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்ப்போம். Many Canadians are feeling anxious and worried about the drastically changing world around them. Fundamental change is always unsettling. Yet this moment is also an incredible opportunity for renewal, an opportunity to think big and to act bigger, an opportunity for Canada to embark on the largest transformation of its economy since the Second World War. A confident Canada, which has welcomed new Canadians, including from some of the most tragic global conflict zones, can seize this opportunity by recognizing that all Canadians can give themselves far more than any foreign power or any continent can ever take away. And that by staying true to Canadian values, Canada can build new alliances and a new economy that serves all Canadians. சார்லஸ் அவர்களுடைய அரியாசன சிம்மாசன உரை இன்று வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. அதனுடைய சாராம்சத்தை பற்றி பார்ப்போம். அதிலே அவர் மிக பிரதானமாக கனடா மக்கள் எதிர்நோக்குகிற சில சவால்கள் பற்றி தான் அறிந்திருப்பதாகவும், அதை எதிர்காலத்தில் பல திட்டங்கள் மூலம் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்லலாம் எனவும் தெரிவித்திருக்கின்றார். அதிலே முக்கியமான விடயம், அண்மையிலே பிரதமர் மார்க் கார்னி அவர்களினால் அறிமுகப்படுத்தப்பட்ட மிடில் கிளாஸ் டேக்ஸ் கட் சம்பந்தமாக பெருமை பேசினார். அதிலே கனேடிய சராசரி குடிமகன் ஒருவரால் வருடாந்தம் $840க்கும் அதிகமான டாலர்களை சேமிக்க முடியும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். அதைவிட பல்வேறு பொருளாதார மீட்சிக்குரிய உத்திகள் பற்றியும் அவர் தன்னுடைய உரையிலே உரையாற்றியிருக்கின்றார். உதாரணமாக சொல்ல போனால், கனடா டே ஒட்டி இன்டர்னல் ரேட்டுக்கு, அதாவது இன்டர்னல் வர்த்தகம், உள்ளார்ந்த மாகாணங்களுக்கு இடையிலான வர்த்தகத்தின் மூலம் பொருளாதார உயர்வை அடைவதற்காக மாகாணங்களுக்கு இடையிலான பொருளாதார அந்த வர்த்தகத்துக்குரிய தடைகளை நீக்குவதற்கு முயற்சிப்பதாகவும் அந்த கருத்து அமைகிறது. அதாவது சில மாகாணங்களில் இருந்து அடுத்த மாகாணத்துக்கு வியாபாரங்கள் செய்கின்ற பொழுது அங்கே ஒரு தடைகள் இருக்கலாம், டாக்ஸேஷன் இருக்கலாம். இவற்றை எல்லாத்தையும் சீர்படுத்தும் முகமாக அடுத்த இந்த புதிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு செல்ல இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதைவிட கனேடியர்கள் எதிர்நோக்குகின்ற சில வீடற்ற பிரச்சனைகள், அடுத்த பொருளாதார சிக்கல்கள், வாழ்க்கை சுமைகளுக்கு ஏதுவான வசதி வாய்ப்புகளும் உருவாக்கப்படும் என்பதையும் இந்த உரையிலே தெரிவித்திருக்கின்றார். அதைவிட முக்கியமாக, அதாவது குடியேற்றவாசிகள் சம்பந்தமாக முக்கியமான ஒரு பாயிண்டை பார்த்தோம் என்றால் என்ன விஷயம் என்றால், கனடா பார்டர் சர்வீஸ் ஏஜென்சி என சொல்லப்படுகின்ற CBSA, இவர்கள்தான் கனடாவினுடைய பார்டருக்குள்ளால், அந்த எல்லைக்குள்ளால் வரவு குடியகல்வுகளை பற்றி கண்காணிப்பவர்கள். இவர்களுக்கு அதிகளவு பவரை, அதாவது அதிகளவு அதிகாரங்களை வழங்க உள்ளதாக அறிவித்திருக்கின்றார். இந்த அதிகாரங்கள் மூலம் சட்ட ரீதியற்ற குடியேற்றங்கள் தடுக்கப்படுவதோடு மட்டுமல்லாது, சட்ட ரீதியற்ற இந்த போதை வஸ்துக்கள் உள்வரவு தடுக்கப்படுவதுடன் மட்டுமல்லாது, டேக்ஸ் இல்லாத இந்த கார் ஏற்றுமதிகள், சட்டவிரோத கார் ஏற்றுமதிகளும் தடுக்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதை மேலோட்டமாக சொன்னாலும் கூட CBSA கனடா பார்டர் சர்வீஸ் ஏஜென்சிக்கு கொடுக்கப்பட்ட அதிகளவு பவர் காரணமாக அவர்கள்
அந்த குடியேற்றவாசிகளை அந்த இடத்திலேயே விசாரித்து நாட்டிற்கு உள்ளே அனுமதிப்பதா அல்லது உடனே வெளியேற்றுவதா என்ற முடிவுகளை அவர்களே எடுக்கக்கூடிய அதிகாரங்கள் கூட வழங்கப்படலாம். ஆகவே சட்ட பூர்வமற்ற குடியேற்றவாசிகளுக்கு ஒரு மண்டையில் குட்டுமால் போன்ற ஒரு உரையாகத்தான் இந்த பாயிண்ட் அமைந்திருக்கிறது. அதைவிட பார்த்தோம் என்றால் அமெரிக்காவினுடைய 51வது மாகாணமாக கனடாவை இணைப்பேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி சூளுரைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலும் அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கபலீகரம் செய்கின்ற நோக்கத்திலே உரையாற்றி கொண்டிருக்கின்ற பட்சத்திலே இல்லை, அமெரிக்காவினுடைய பேக்யார்ட் அல்ல கனடா, அதாவது அமெரிக்காவின் கோடிப்புற எல்லை அல்ல, பழைய சாமான் பாத்திரங்களை அடுக்குகின்ற ஒரு ஸ்டோர் ரூம் அல்ல கனடா என்று அவர் புட்டபர்த்தனமாக மண்டையில் குட்டுமால் போன்று அறிவித்திருக்கிறார். ஆகவே கனடாவை நினைத்தால் போன்று ட்ரம்ப் அவர்களால் 51 மாகாணமாக இணைத்துவிட முடியாது. ஏனென்றால் இது கனடா என்பது இங்கிலாந்து முடிக்குரிய ஒரு ஆளுகைக்குட்பட்ட தேசமாகவும் அவர்கள்தான் இங்கு ஆதிக்கம் செலுத்துகின்ற சக்தியாகவும் இருப்பது கண்கூடு. ஆக ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒரு 11 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் வரையிலான இந்த உரையிலே, அதாவது அந்த உரையை வாசித்தோமானால் ஒரு சராசரி மனிதனுக்கு 11 நிமிடங்கள் காணும் அந்த உரையை வாசித்து முடிப்பதற்கு. இதிலே கனடாவின் இந்த புதிய பாராளுமன்றம் பொறுப்பேற்றதில் இருந்து எதிர்கால திட்டங்கள் என்ன, டேக்ஸ் என்ன, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது எவ்வாறு, G7 நாடுகளோடு ஒன்றித்து பயணித்து பொருளாதார சவால்களை எவ்வாறு வெற்றி கொள்வது என்பதும், அடுத்தது இந்த மிடில் கிளாஸ் டேக்ஸ் சம்பந்தமாக சொல்லப்பட்டதும், அடுத்தது அண்மையில் மார்கார்னி தலைமையிலான அரசாங்கத்தினால் அமுல்படுத்தப்பட்ட டென்டல் கேருக்குரிய அந்த சிஸ்டம், அதன் மூலம் 11 மில்லியன் கனடிய குடிமகன்கள் நன்மை பெறுகிற விடயங்களையும் சுட்டிக்காட்டியிருந்ததோடு மட்டுமல்லாது எல்லைகளுக்கு இடையிலான இன்டர்னல் வர்த்தகம், மாகாணங்களுக்கு இடையிலான இன்டர்னல் வர்த்தகத்தின் மூலம் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வது, அதைவிட யுஎஸ்உடன் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உடன்படிக்கைகளை மேற்கொண்டு இருவருமே ஒத்துழைத்து எதிர்காலத்தில் முன்னேறுவது சம்பந்தமான விடயங்கள் உட்பட பல விடயங்களை அவர்கள் இந்த உரையிலே அவர் கோடிட்டு காட்டியிருக்கின்றார். இதன் மூலம் கனேடிய மக்கள் எதிர்பார்க்கின்ற நிகழ்வுகள், அதாவது சுகாதார பிரச்சனையின்மை, வீடுகளினுடைய விலையேற்றங்கள், டேக்ஸ் பிரச்சனை, வாழ்க்கை சுமை அதிகரிப்பு, பணவீக்கம், இவற்றுக்கு ஒரு நிலையான தீர்வு இந்த ஆட்சி காலத்திலே ஓரிரு வருடங்களில் இடம்பெற்று முடியுமா என்பதை இவர் அதாவது இந்த அரசினுடைய ஒரு 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 எல்லை, அதாவது எல்லை கோடு என்று சொல்வதற்கேற்ப கொள்கை பிரகடன உரையாகத்தான் உரையாற்றி சென்றிருக்கின்றார். இந்த மன்னர் 3ஆம் சார்லஸ் அவர்களுடைய சிம்மாசன உரை மூலம் 45வது கனேடிய பாராளுமன்றம் தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இவரது கொள்கை உரையிலே சொல்லப்பட்ட விடயங்களின் பிரகாரம்தான் அந்த கனடாவினுடைய அரசாங்கம் கொண்டு நடத்தப்பட இருக்கிறது. பார்ப்போம். ஜூன் இறுதி பகுதிக்குள் G7 மாநாடு அல்பர்டாவிலே நடைபெற இருக்கின்றது. என்னென்ன புதிய ஒப்பந்தங்கள் கொண்டு வரப்பட போகின்றது? கனடாவுடைய வாழ்க்கை சுமை குறைக்கப்படுமா? பணவீக்கம் குறைக்கப்படுமா? நடுத்தர வர்க்க மக்களும் வீடுகள் வாங்குகின்ற கனவுகள் நிறைவேறுமா? இங்கே இருக்கிற வேலையின்மை பிரச்சனை, குடியேற்ற பிரச்சனைகள் தீருமா என்பதை நாங்கள் இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த அரசாங்கம் நகர்கின்ற போதுதான் பார்க்கலாம். ஆகவே புதிய விடயங்களை நாங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தாருங்கள். உடனுக்குடன் உலக நடப்புகளையும் அனைத்து நடப்புகளையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தொடர்பிடுங்கள். நன்றி, வணக்கம்.